கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் நீங்கள் வீட்டிலே நேரம் கிடைக்கும் பொழுது வாசியுங்கள். இஸ்ரவேலுக்கு அந்த ஜனங்களுக்கு நடந்த காரியத்தை ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக தெளிவாக இந்த 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். அதை வாசிக்கும் பொழுது நமக்கு நிறைய காரியங்கள் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க வாய்ப்பு உள்ளது. நான் ஏன் இந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், தேவன் உங்களை கொண்டு செய்கின்ற காரியம் அநேகமாக இருக்கிறது. நம்முடைய தரிசனங்கள் விரிவாக வேண்டும், நம்முடைய எல்லைகள் விரிவாக வேண்டும், நம்முடைய ஊழியங்கள் விரிவாக வேண்டும், நம்முடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்கள் விரிவாக வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் தேவனுக்கேற்ற பிள்ளைகளாக மாற வேண்டும், ஒரு தேவனுக்குள்ளே மகிமை உள்ள பிள்ளைகளாக, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக மாற வேண்டும். இவைகள் தேவன் செய்கின்ற, நம்மளை கொண்டு செய்கின்ற காரியங்கள் மிக மிக பெரியவைகளாக இருக்கும் பொழுது, தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது என்னவென்றால், அவரை முழுவதுமாக விசுவாசித்து அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அதை பிடித்து கொண்டு தேவனுக்காக செயல்படுவோம். தேவனுடைய சமூகத்தில் உட்கார்கின்ற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். விசுவாசம் எப்பொழுதுமே தேவனுடைய சமூகத்தை நோக்கி செலுத்தும். ஒரு காரியம் உங்களுக்குள்ள வரும் பொழுது, ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள வரும் பொழுது, அது உங்களுக்கு பெரிய ஒரு காரியமாக இருக்கும் பொழுது, பெரிதானவைகளாக இருக்கும் பொழுது, உங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட காரியமாக இருக்கும் பொழுது, உங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட காரியமாக இருக்கும் பொழுது, நீங்கள் அவருடைய சமூகத்தில் போய் உட்காரும் பொழுது, அங்கே உங்களுடைய விசுவாசம் உங்களை நோக்கி வருகிறது. ஏனென்றால் ஒரு மனிதன் தேவனை விசுவாசிக்கும் பொழுதுதான் தேவனுடைய சமூகத்தை தேடுவான். அப்படிதானே? ஆண்டவரை நான் உண்மை விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரை எனக்கு இந்த காரியத்திலிருந்து எப்படியாவது விடுபடும், ஆண்டவரை. இல்லை என்றால் மனிதர்கள் என்ன செய்வார்கள்? தங்களுடைய முயற்சினாலே காரியத்தை செய்வார்கள். ஒரு பண பிரச்சனை என்றால், ஒரு கடன் பிரச்சனை என்றால், தேவனுடைய சமூகத்தை நாடாதபடிக்கு மற்றவர்களை நாடுவார்கள், மனிதர்களோடு கூட பேசுவார்கள், மனித காரியத்தில் ஈடுபடுவார்கள், மனித ஆலோசனை, மனித காரியங்கள். இந்த பழைய ஏற்பாட்டை அந்த புத்தகத்தெல்லாம், அந்த ராஜாக்களுடைய புத்தகத்தெல்லாம் வாசிக்கும் பொழுது, யார் யார் மனுஷனோடு கூட மனுஷ ஆலோசனையோடு செயல்பட்டு இருக்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது அவருடைய முடிவு மிகவும் வருத்தமான ஒரு முடிவாக தான் இருந்தது. அவர்கள் எடுக்கின்ற ஒரு முடிவு, their logic, their reasoning. See, God is not against logic, but God is beyond logic. விசுவாசமானது it's not against logic, but it's a beyond logic. இன்றைக்கு நிறைய பேர் நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய அந்த லாஜிக், ரீசன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனாலே தேவனுடைய கிரியையில் அந்த காரியத்தை நம்மளால் பார்க்க முடியவில்லை. பிகாஸ் we have our own source, we have our own resource, we have our own strength, we have our own opinion, we have our own. அதனால்தான் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ, இட்ஸ் டாக்கிங் அபவுட் த எண்ட் ஆஃப் டேஸ். கடைசி நாட்களில் மனுஷகுமாரன் எப்போ வருவார்? கடைசி நாட்களில் வருவார். அந்த கடைசி நாட்களில் விசுவாசம் என்று சொல்லும் பொழுது அது கிறிஸ்துவ வட்டாரத்துக்குள்ளாக தான், அப்படிதானே? இட்ஸ் நாட் டாக்கிங் அபவுட் some worldly people, but it's talking about the Christianity. அவர்களுக்குள்ளே விசுவாசத்தை காண்பாரோ? அப்போ அந்த கொஸ்டின் வரும்பொழுது நம்ம நடக்கிற இப்போ சூழ்நிலை நம்ம பார்க்கும் பொழுது விசுவாசமுள்ள ஊழியங்களை பார்ப்பது மிக மிக கடினம். பணத்தை வைத்துக்கொண்டு ஊழியத்தோடு கூட விளையாடுகின்ற ஊழியக்காரர்கள் இன்றைக்கு அநேக பேர் இருக்கிறார். பிஸ்னஸ் செய்து அதில் வருகிற பணத்தை வைத்து அதன் மூலமாக நம்ம ஊழியத்தை கட்டி எழுப்பி, இட்ஸ் a கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ். எனக்கு அதை சொல்வதில் எந்த ஒரு தயக்கமும் இல்லை. ஒரு மனிதன் விசுவாசத்தின் மூலமாக ஊழியத்தை கட்டுவதும், இன்னொரு மனிதன் பணத்தை கொண்டு சபையை கட்டி ஏசி போட்டு மக்களை வேனடித்து எல்லாத்தையும் செய்வதும், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம் என்று தெரியவில்லை. பணத்தின் மூலமாக ஒருவன் ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்க்கிறோம். ஒருத்தன்
எனக்கு நான் பணம் தரேன், எனக்கு இந்த மாதிரி காரியம் செய்யணும், பணத்தை கொண்டு தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய். No, it's all by faith. The ministry should come out of faith. தேவன் செய்கின்ற காரியம் தான் நான் ஆல்வேஸ் நான் எப்பொழுதும் சொல்கிற ஒரு காரியம் என்றால், தேவனுடைய ஊழியம் தேவனுடைய வழியிலே நடத்தப்படும். The Lord's work should be done in Lord's way. அவருடைய ஊழியங்கள், அவருடைய காரியங்கள் எப்பொழுதுமே அவருடைய வழியிலே நடத்தப்பட வேண்டும். நம்முடைய வழியில் அல்ல, நம்முடைய சுய வழியில் அல்ல, நம்முடைய சுய பலத்தினால் அல்ல, நம்முடைய சுய சிந்தனையினால் அல்ல, நம்முடைய சுய ஞானத்தினால் அல்ல, நம்முடைய சுய பலத்தினாலே பணத்தினாலே அல்ல. அதனால்தான் கடைசி நாட்களில் எல்லாவற்றையும் சுட்டரிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படின்னு வசனம் இருக்கிறது. The last days he will purify everything. ஒரு தங்கத்தை எப்படி சுட்டரிக்கும் பொழுது அது எப்படி வருகிறது, அதே நாட்களில் கர்த்தர் ஒவ்வொருவற்றையும் அவங்க செய்த காரியத்தை சுட்டரிக்கும் பொழுதுதான் எது உண்மை எது பொய் என்று தேவனுக்கு. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், இந்த கடைசி நாட்களிலே, இந்த 21ஆம் நூற்றாண்டிலே அநேக டெக்னாலஜிகள் நமக்கு இருந்தாலும் விசுவாசத்தை பிடித்த பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். விசுவாசத்தின் மூலமாக தான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டமைக்க முடியும். விசுவாசத்தை தொடக்கினவரும் முடிக்கிறவரும் ஆகிய அவரை நோக்கி பொறுமையாக ஓடக்கடவும். எபிரேயர் 12வது அதிகாரம் 1-2 பார்க்கலாம். ஆகிய இத்தனை போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எபிரேயர் 11வது அதிகாரத்தை வாசிக்கும். It's all by faith. By faith they conquer. By faith they stop the mouth of lion. They did a marvelous thing through faith. விசுவாசத்தினால ராஜ்யங்களை நடப்பித்தார்கள். விசுவாசத்தினாலே சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். விசுவாசத்தினால பெரிய பெரிய காரியங்களை செய்தார்கள். ஆகிய இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்து நிற்க, மேகம் போன்ற விசுவாசத்தை தொடக்கினவர் முடிக்கிறோமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி எப்படி ஓட வேண்டும்? பொறுமையா. தேவன் செய்வார், அவர் சொன்னார், அதை செய்வார். ஊழியமானது அப்படியாக தான் கட்டப்பட வேண்டும், பணத்தினால் அல்ல. எனக்கு நிறைய போதர்களை தெரியும், சபைக்காக, அவங்களுடைய சபையை கட்டுமான பணிக்காக எத்தனையோ வருடங்கள் காத்திருக்கிறார், ஜெபிக்கிறார்கள், போராடுகிறார்கள். சபையை நடத்துவதற்கு ஒரு இடம் இல்லாதபடி அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார். அவருக்கு தெரியுங்க என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று. இந்த வார்த்தை, நான் சொல்கிற வார்த்தை உங்களுக்கு வேறு விதமாக காணப்படலாம். ஏனென்றால் நம்ம அப்படிப்பட்ட நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு 100 வருடத்துக்கு முன்பதாக நான் சொல்கின்ற வார்த்தை உண்மையான வார்த்தைகளாக இருக்கும். ஆனால் நான் இப்பொழுது சொல்கின்ற வார்த்தை இன்றைக்கு அநேக ஊழியங்கள் அவருடைய சொந்த முயற்சினாலே நாம் கட்டுவிக்கிறோம், சொந்த பலத்தினால, சொந்த பணத்தினால. நான் சொல்கிறேன், நல்ல பேனா எடுத்து கூட எழுதிக்கோங்க. கடைசி நாட்களிலே கர்த்தர் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் நிலைநிறுத்தி பார்ப்பார், தூக்கி நிறுத்தி பார்ப்பார். He will purify, சுட்டெரித்து பார்ப்பார். இது பொன்னான தங்கமா இல்லை என்றால் எப்படி இந்த காரியங்கள் செயல்படுது என்று பார்ப்பார். பயந்திருக்க வேண்டும். தேவனுடைய ஊழியத்தை தேவனுடைய காரியத்தை கொண்டு செய்ய வேண்டும். மனுஷனுடைய பலத்தினாலேயோ, மனுஷனுடைய புயத்தினாலேயோ, மனுஷனுடைய காரியத்தினாலோ ஒன்றும் we can do it. ஆண்டவர் சொன்னார், என்னை இல்லாமல் உங்களால் ஒரு காரியமும் செய்ய முடியாது. பட் we are doing that. We are doing that, but it's not God's work, it's our work. என்னை இல்லாமல் உங்களால் ஒரு காரியமும் செய்ய முடியாது. ஆனால் நம்மளுக்கு நிறைய காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அப்படிதானே? இயேசுவின் நாமத்தினால நிறைய காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இட்ஸ் நாட் அ காட்ஸ் ஒர்க், இட் இஸ் இன் ஹிஸ் நேம். அவருடைய நாமத்தினால் நம்ம அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இட்ஸ் நாட் ஹிஸ் ஒர்க். இன் ஹிஸ் நேம் we are doing our work. ஒரு ஊழியமானது, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையானது, ஒரு ஆவிக்குரிய ஃபேமிலியானது
விசுவாசத்தினாலே கட்டப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட காரியத்தை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவன் உங்களோடு கூட பேசுகிறார் என்பதை நான் நிச்சயமாக நம்புகிறேன். அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, ஏனெனில் சுவிசேஷம் அவர்கள் அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே அவள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. கர்த்தர் உங்களை கொண்டு காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய மகிமையை உங்களை கொண்டு செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால் தேவனை முழுவதுமாக விசுவாசித்து ஆண்டவர் இதை சொன்னார், அதை செய்வார் என்கிற நம்பிக்கை நமக்குள்ள வரும் பொழுது பொறுமையாக அவருடைய சமூகத்தில் காத்திருந்து எனக்கு தெரிந்த ஒரு ஊழியம் உண்டு. அட் ஒன் பாயிண்ட், ஒரு நேரத்தில் அவள் எல்லாவற்றையும் அமர்த்தி விட்டு, அவள் செய்கின்ற காரியத்தை எல்லாவற்றையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தேவனுடைய சமூகத்தில் 3 நாள் 4 நாள் எல்லா ஊழியக்காரர்களும் தேவனை நோக்கி பார்த்து ஜெபித்து தேவனுடைய வார்த்தையை கேட்டார். See, we can do it. If you have hundreds of crores, you can plan hundreds of churches and you can do it. But what's the benefit of it if God is not there? இந்த கர்த்தர் இல்லை என்றால் what is the use of it? அதே நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து காத்திருந்து தேவனை நோக்கி ஜெபித்து தேவன் செய்கின்ற ஒரு சின்ன ஒரு காரியம் என்றாலும் அது தேவனுடைய காரியமாக இருக்க வேண்டும். ஒரு சின்ன ஒரு காரியம்தான், தேவனுக்கு நான் செய்கிற காரியம் ஒரு சின்ன காரியம் தான், ஆனால் தேவனுடைய காரியமாக இருக்க வேண்டும். தேவனுடைய வழிநடத்தலாக இருக்க வேண்டும். தேவனை உங்களை கொண்டு செய்கின்ற காரியமாக இருக்க வேண்டும். உங்களுடைய முயற்சி அல்ல, உங்களுடைய சுய பலம் அல்ல, உங்களுடைய சுய பணம் அல்ல, உங்கள்கிட்ட வந்த காரியம் ஒரு நாள் இல்லாதபடி தேவன் இந்த சின்ன காரியத்தை என்னை கொண்டு செய்கிறார். ஆவியானுடைய வழி நடத்தல் இருக்கிறது. அப்படி செய்யும் பொழுது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் விசுவாசமும் தேவனுக்கு ஏற்ற ஒரு பொறுமையும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்பதில்லை எந்த ஒரு சமயம். இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம் அன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து மோசேயின் சன்னிதானத்தை பிடித்து அன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தார் என்றால் பெரிய காரியத்தை செய்திருப்பார்கள். ஆனால் அவருடைய சுய பலம், அவருடைய சுய ஞானம், அவருடைய சுய காரியங்கள் செயல்பட்டதுனால இன்னைக்கு நிறைய பேர் ஒரு பிரச்சனை வந்த உடனே தேவனுடைய சமூகத்தை நாடாதபடி they make everything by their own strength. They make it. They did it. அவங்க செஞ்சிட்டாங்க. How they did it? With their own strength. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து அந்த காரியத்தை செய்யும்போது அது மகிமை உள்ளதாக இருக்கிறது. நாம் நினைப்பதற்கு வேண்டிகளும் அது மகிமை உள்ளதாக காணப்படுகிறது. லாசரு 4 நாள் ஆயிடுச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்து அவன் சாவதற்கு முன்னதாகவே போய் அவனை எழுப்பியிருக்கலாம். தேவனுடைய சமூகத்தில் பிதாவுடைய சமூகத்தில் காத்திருந்து கேட்டார். பிதா சொன்னா, யூ வெயிட் ஃபார் 4 more days. 4 நாள் நீ காத்திருமான, நான் உன்னை கொண்டு காரியத்தை செய்வேன். He waited. He was not excited. Okay, Lazarus is going to die. Okay, let me go and do something. லாசரு மரிக்க போறான், நான் போய் ஏதாவது செய்கிற போயிறான்ங்கிறது ஒரு எனர்ஜெட்டிக்காக அல்ல. He was asking his father. நான் வருகின்ற நாட்களில் இதே குறித்து தான் ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பேச போகிறேன். பிதாவானவரை நோக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நேரமும் கேட்டு 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 செய்தார். சில காரியங்கள் மெதுவாக நடந்தது, சில காரியங்கள் வெகுவாக நடந்தது, சில காரியங்கள் இன்னும் அந்த டைமில் நடந்துச்சு. ஆனால் பிதாவினுடைய சித்தத்தை மாத்திரம் செய்கின்ற ஒரு மனிதனாக தேவன் காணப்பட்டார். இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக மாற வேண்டும். நம்முடைய சுய ஞானம், சுய பலம், சுய காரியங்கள் ஒரு நாளும் செய்யப்படாதபடிக்கு தேவனை நோக்கி அமர்ந்திருந்து காத்திருந்து செயல்படும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. இன்றைக்கு தேவன் நாமம் மகிமைப்படாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் என்னவென்றால் எல்லாமே சுயபலம், சுய ஞானம், சுய காரியங்கள், நம்முடைய பணபலம், நம்முடைய பொருளாதார பலம், நம்முடைய மக்கள் பலம் யாவற்றையும் வைத்து
மனிதன் ஊழியத்தை செய்வான் என்றால் உங்கள் தேவன் ஒரு நாளும் மகிமைப்பட முடியாது. வேதத்தில் சொல்லுகிற கடைசி நாட்களில் நான் இதை செய்தேன், அதை செய்தேன், இதை செய்தேன் என்று சொல்லும் பொழுது ஐ நெவர் நியூ, என்ன யாரும் எனக்கு தெரியாது. See, Jesus is a God. அவர் தேவன், அவர் கடவுள், அவர் மூலமாக உலகமும் எவ்வளவு சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனால் அவர் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை, நான் என்னுடைய காரியத்தை செய்ய வரவில்லை, என் பிதா என்ன சொல்கிறாரோ அதை மாத்திரம் செய்கிறேன். என்னுடைய போஜனம் பிதாவுடைய சித்தத்தை செய்வதாக இருக்கிறது. நான் என்னுடைய காரியத்தை ஒரு நாளும் செய்யவில்லை. யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 5வது அதிகாரம் 8வது அதிகாரம் வாசித்து பார்க்கும் பொழுது he never did anything on his own. அவர் ஒரு காரியம் கூட அவருடைய சுயாதீனத்தில் ஓடுகிற ஒரு காரியம் கூட செய்யவில்லை. பிதாவுடைய சமூகத்தில் உட்கார்ந்து பிதா என்ன சொன்னாரோ அதை மட்டுமே செய்தார். That's absolute surrender. There's absolute commitment in obeying his father. அப்படிப்பட்ட காரியத்தை செய்தனால தான் அவரால் பெரிய ஒரு சால்வேஷனை நமக்கு கொண்டு வர முடியும். He never did anything by his own. ஒரு நாளும் ஒரு காரியமும் அவருடைய சுயாதீனத்தின்படி செய்யவில்லை. பிதாவுடைய சித்தத்தை கேட்டு தான் அதை செய்தார். தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் உங்களை கொண்டு செய்கின்ற காரியங்கள் பயங்கரமாக இருக்கிறபடினால் விசுவாசத்தோடு கூட அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து பொறுமையாக தேவன் என்னை கொண்டு இதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், அதை எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து காத்திருக்கும் பொழுது கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து எழும்புவார்கள். அவன் கழுகளை போல சட்டை எடுத்து பரப்பார்கள், ஓடினால் நிலைப்பட, நடந்தாலும் சோர்வடையார் என்று வேதவசனம் சொல்கிறது. விசுவாசம், தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பற்றி கொண்டு தேவன் நடத்தின வழியிலே, அவர் வைத்திருக்கிற வழியிலே நாம் செல்லும் பொழுது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். May God bless you all.